தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயராலே ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி ஆரம்பத்துக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, உம்மை பொறுத்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போது மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல்நடத்தையில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகவும் வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 2ஆம் கீர்த்தனை திரிமுதல் இருவாசனே சரணம் ஜெகதல ரட்சக தேவாசரணம் என்று தொடர்கின்ற 2ஆம் கீர்த்தனையை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். திரிமுதல் இருவாசனே சரணம் ஜெகதல ரட்சக தேவாசரணம் தினம் அனுதினம் சரணம் கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா சரணம் நமஸ்கரி உம்பநாதா சரணம் நம்பினே நிது தருணம் தருணம் நம்பினே தினம் சரணம் சர்வேசா அது ஒரு வேறு அரசே சரணம் அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம் அதிகுணனே தருணம் கிரணமொழி தருள்வடிவே சரணம் சர்வேசா உலகிடமே வீர உணரா சரணம் கோகிருவாசன ஒளியே சரணம் ஒளியருள்வாய் தருணம் மனுவோர் உத்தமனே சரணம் சர்வேசா கர்த்தரை எல்லா காலத்திலும் தோத்தரிப்பேன். துதி எப்பொழுதுமே வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனிதர் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் அன்புக்குரியவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே,
பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவர்கள் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் அனைவரும் முழங்காற்பட்டு நம்மை நாமே சோதித்தார்கள். நம்முடைய தனி மனித பிழைகளை அமைதியாக இருந்து அறிக்கை செய்வோம். தொடர்ந்து பொதுவான பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துன்பத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தையின்படி நீர் எங்களுக்கு சரிகட்டுகிறானால் நாங்கள் உங்களுடைய கோபத்துக்கும் தண்டனைக்கும் ஒப்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்லடக்கையிலும் நிலைத்திருந்து உண்மை சேவிக்கும்படி சர்வமான ஒரு ஆசா பாசம் நீக்கி எங்கள் மனதை உங்கள் பரிசுத்த ஆவியினால் சுத்திகரித்தரணும். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்கும், தயவாக எங்களுக்கு துணை செய்திருக்கணும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாக எங்களுக்கு இறங்கும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும், சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாய் எங்களை நடத்தியடும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அவர் தம் தீய வழியை விட்டு திரும்பி பழிப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரன் விசுவாசமாயிருப்பதை அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவருடைய திருப்பெயரை எழுதி நின்று துதிப்போமாக. உன்னதங்களில் இருக்கிற கடவுளுக்கு திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 23ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே உரைமுறையாய் படிமுறையாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருப்பாடல் 31ஆம் திருப்பாடல். சங்கீதம் 31 16 முதல் 24 வரை அடங்கிய கவிகளை உரைமுறையாய் படிப்போம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 16 இலிருந்து 24 முடிய பக்கம் 688. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் நிகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கணத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கீர்த்தனை 7 பாடுவோம்.
துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உம்மை அரசே, துதியம் நம் ஆட்சிமைக்கே பரனே, துந்துமே ஆட்சிமைக்கே பிதாவே, சுதமே இறங்கும் புவியோதனை சுமந்தரை தீர்த்த தூய செம்மறியே, சுத்தாஜகம் கேளோம் பரம்பர தோழாஜகம் கேளோம் கிருஸ்தே, நித்ய பிதாவின் மகிமையில் நீரே நிமலாவீனோ ராஜ்யரீரே, நிரமே கச்சனையே உன்னத நேர கச்சனையே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஜீவதயாபர பிதாவே, எல்லா மக்களினங்களையும் ஒரே இரத்தத்தினால் உண்டாக்கி அவர்களுக்கு தேச குடியிருப்பையும் எல்லையும் குறித்திருக்கிறேன். உம்முடைய அரசியல் உலகத்தில் விளங்க எங்களுக்கு நல் ஆளுகையும் சமாதானமும் ஒழுங்கும் உண்டாக எங்களுடைய அதிகாரிகளை ஆண்டு காப்பாற்றியதும் நாங்கள் எப்பொழுதும் ஒரே மெய்கரவாகிய உமக்கு அளிக்க வேண்டியதையும் மேல் அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டியதும் கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நாங்கள் காணிக்கை அளிப்பதிலும் கீழ்ப்படிந்து நடப்பதிலும் ஓங்கி வளர கிருபை புரிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே. ஆமென். திருமறை பாடல்கள் படிக்க வைப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 16 முடிய. பக்கம் 341. ஏலியின் குமாரர் வெளியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியருக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவிட்டதை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி 21 முடிய. பக்கம் 273. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அனைவரையும் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் கழிவு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையை, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வலிமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய
மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நாம் அனைத்துலக இறைமக்களோடு இணைந்தவர்களாய் நம்முடைய விட்டுநிலையும் பற்றுறுதி அறிக்கையும் பொதுவான திருத்தூதர் பற்றுறுதி அறிக்கையின் துணையோடு பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செயலாவற்றையும் அவன் நாடகம் எல்லாவற்றையும் விட்டுவிடுகிறேன். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையாருக்கு பிறந்து பொதுவிழாக்களின் காலத்தில் பாடுபட்டு சிறுவை அடைந்து மறுத்து அறுக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவம் விழித்திருந்து பரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை வசதி விட்டுகிறார். அவ்விடத்திற்கு உயிர்ந்தவரை மருத்துவரை நியாயத்துக்கு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர முழுமையையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமர்வோம். மீண்டுமாக நம்முடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாகவும் நம்முடைய வார்த்தைக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தும்படியாகும். கிறிஸ்தவ கீர்த்தனை 230. ஆண்டவர் பங்காக அனைத்தையும் அவருக்கு நண்பர்களே தாரும், அதால் வரும் இன்பம் தன்னை பாரும் என்று தொடர்கின்ற 230 கீர்த்தனையை அனைவரும் பாடுவோம். ஆண்டவர் பங்காக அனைத்தையும் அவருக்கு நண்பர்களே தாரும், அதால் வரும் இன்பம் தன்னை பாரும். வான்பட கனிகளை தீரந்த ஆசீர்வாதங்கள் நீரம் கொள்ளாமல் போகும் மட்டும் தருவேன் பரிசோதியுங்கள் என்று ராஜாதி ராஜ சம்பூரண சொல்லுவதா. ஆண்டவர் பங்காக அனைத்தையும் அவருக்கு நண்பர்களே தாரும், அதால் வரும் இன்பம் தன்னை பாரும். வேதாள ராஜன் அரும் சீரை மீட்டாரும் பின்னவர் கோமானே. அந்த வேதகத்தை நன்றி ஞாபகம் செய்திட விதித்தருளானே. வேதனம் வியாபாரம் தாளிப்படவரையில் வேளாண்மை கைத்தொழில் தேர்வழிகளில் ஊதியமாகும் ஏதேனும் மதப்பாகம் உத்தமமாக பிரதிஷ்டை பண்ணிய ஆண்டவர் பங்காக அனைத்தையும் அவர்க்கே நண்பர்களே தாரும், அதால் வரும் இன்பம் தன்னை பாரும். ஆலயம் கட்ட அருட்சனை செய்ய அருட்பணி தேவ ஊழியரை
நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பனவாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா ஆற்றல்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலான பேராற்றலும் பேரதிகாரமும் உடைய எங்கள் அன்பின் கடவுளே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளிலே உம்முடைய திருமுன்னிலையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நீர் உம்முடைய ஆவியான வழியாக எங்களோடு பேசுகிறார்கள். உம்முடைய அன்பின் அதிகாரத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கவும், நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உலக அதிகாரங்களை நாங்கள் கிறிஸ்துவை முன்னிட்டு நாங்கள் ஏற்கவும் மதிக்கவும் ஆண்டவர் இந்த நாளிலே கற்பித்தார்கள். மனித அதிகாரங்களை கடவுளின் அதிகாரத்தோடு நாங்கள் இணைத்து பார்த்து மனிதரை சேவிக்கின்றவர்களாக இராதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய மனநிலையை தந்தருகிறார்கள். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேலை செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 23ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய திருச்சபையினுடைய முன்னோர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் பிரிவு திருவசனங்கள் 15 தொடங்கி 22 வரை அடங்கிய பகுதியை படிக்க அனைவரும் எழுந்து கவனமாய் கேட்போம். சீசருக்கு வரி செலுத்துதல். பின்பு பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவருடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவரிடம் கூறினார். இதை கேட்ட அவர்கள் வியந்து அவரை விட்டு போய்விட்டார்கள் என்பதிலே வேதத்தை
ஸ்தோத்திரம் உமக்குண்டாவதாக. தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைக்கொள்ளவே கடாட்சித்து கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறேன். திருத்துவ திருநாள் பின்வரும் 23ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே கடவுளின் அதிகாரம், உலக அதிகாரம், இந்த இரண்டு விதமான அதிகாரத்தை குறித்து இந்த நாளின் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. காணிக்கை, பலி செலுத்துதல், வழிபாடு, இவைகள் எல்லாம் இந்த நாளின் பகுதிக்குள்ளாக இருக்கின்ற முக்கியமான கருப்பொருட்கள். இந்த நாளிலே படிக்கின்ற திருப்பாடல் 31 எரேமியாவினுடைய காலகட்டத்திலே எரேமியாவினுடைய அந்த வலி நிறைந்த பட்டறிவுகளை இந்த திருப்பாடல் பதிவு செய்திருக்கிறது. இந்த திருப்பாடலிலே கிமு 7ஆம் நூற்றாண்டிலே எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகின்ற அந்த காலத்துக்கு முன்பாக மனம் திரும்புவதற்கு யூத மக்களை அழைக்கின்ற எரேமியாவினுடைய அந்த இறைவாக்கு பணியை உள்ளடக்கியதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி, யூத மக்கள், இஸ்ரேல் மக்கள் வழிபாட்டிலே பங்கேற்கின்ற போது ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பணிகளை எல்லாம் நிறைவேற்றி உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை ஏறெடுப்பார்கள். ஆண்டவரே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் படுக்க போவார். அதன் பொருள் என்னவென்றால், நாளைக்கு நான் செத்துருவேன் என்பது பொருள் அல்ல. நான் வாழ்வதும் நான் நிற்பதும் நடப்பதும் ஆண்டவருடைய அருளால் தான். எனவே நாளை குறித்த நம்பிக்கை என்னுடைய தனி மனித வாழ்வு சார்ந்தது, என்னுடைய தனி மனித பலன் சார்ந்தது அல்ல. உம்முடைய பலத்தால், உம்முடைய கருணையால், உம்முடைய இரக்கத்தால் நான் வாழ்கிறேன். எனவே நீர் கொடுத்த இந்த உயிரை மீண்டும் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். உமக்கு சித்தமானால் உம்முடைய திருவுளத்தின்படி நாளை தினத்தை காணுகின்ற உம்முடைய அருளை எனக்கு வழங்கியது. அது உம்முடைய விருப்பம், உம்முடைய திருவுளம் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கின்ற ஒரு ஒப்புவிப்பின் மன்றாட்டு அடங்கிய ஒரு திருப்பாடல். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது. எரேமியாவுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒரு இறைவாக்குனராக அவர் இருந்தார். அதனால்தான் யூத மக்களை பார்த்து சொல்வார், மனிதர் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், கடவுள் மீது நம்பிக்கையை வையுங்கள். பழைய மொழிபெயர்ப்பிலே பார்த்தோமானால், மனிதர் மீது நம்பிக்கை வைத்து மாம்சமானதை, இந்த உலகத்தினுடைய மனிதர்களை மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு ஆண்டவரை விட்டு விலகுகிற மனிதன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவரையே தன் தெய்வமாக நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான், பேறு பெற்றவன் என்று சொல்லி எரேமியா 17ஆம் பிரிவு 5 முதல் 8 வரை அடங்கிய வசனங்களே அது எழுதப்பட்டிருந்ததை நாம் பார்க்க முடியும்.
ஆகவே கடவுள் மீது நம்பிக்கை, கடவுளே அனைத்து ஆற்றல்களுக்கு மேலான ஆற்றலும் அதிகாரம் உடைய கடவுளால் இருக்கிறார். இந்த வாழ்வு அவரால் கொடுக்கப்பட்டது. ஆகவே என்னுடைய வாழ்வினுடைய ஊற்று ஆண்டவரே, அவரை என் மீட்பர், அவரை என் படைப்பாளர், அவரை என்னை தொடர்ந்து இருக்க செய்கிறவராய் இருக்கிறார். God the creator, God the liberator, God the sustainer. அவர் கடவுள் என்னை படைத்திருக்கிறார், அவரை என்னை மீட்கிறார், அவரை என்னை தொடர்ந்து இருக்க செய்கின்றார். எனவே என்னுடைய முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கிறேன். அந்த அதிகாரத்திற்கும் அந்த ஆற்றலுக்கும் மேலான ஒரு ஆற்றலும் அதிகாரமும் இல்லை என்பதைத்தான் இங்கே எரேமியாவுடைய வாழ்வின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த அதிகாரத்திற்கும் கடவுளுடைய நீதியை முன்னிட்டு எந்த அதிகாரத்தையும் எதிர்க்க துணிந்தவர் கடவுளுடைய நீதிக்காக தாழ்ந்து போகவும் செய்கின்ற ஒரு மனிதர் தான் எரேமியா இறைவாக்கினர். கடவுளுக்கு கீழ்ப்படியாத அரசர்களை கண்டித்து உரைத்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்த யோசியா அரசர் தன்னை விட வயதிலே சிறியவராக இருந்தாலும் அவரோடு செய்து அவர் சொல்ல சொல்ல எல்லாவற்றையும் செய்கின்ற போது அந்த அதிகாரத்தை மதித்து நடக்கின்றவரால் எரேமியா வாழ்ந்தார் என்பதை திருமறையிலே நாம் பார்க்க முடியும். ஆகவே அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிதல் என்பது கடவுளுடைய நீதியை முன்னிட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதனாலே எல்லாவற்றையும் அப்படியே அடிமைத்தனமாக ஏற்றுக்கொள்வது அல்ல. கேள்வி எழுப்பி கடவுளுடைய நீதியை முன்னிட்டு நாம் சிலவற்றை பகுத்து ஆராய்ந்து கீழ்ப்படிய வேண்டியவற்றுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நியாயங்களை கேட்க வேண்டிய இடத்துல நியாயங்களை கேட்க வேண்டும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படுதல் என்பது அடிமைத்தனமாக வாழ்வது கிடையாது. அதே சமயத்திலே சீர்திருத்தம் செய்வது என்பது எப்போ பார்த்தாலும் அதிகாரத்தை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பதும் அல்ல. அப்போ கடவுளுடைய நீதியை முன்னிட்டு நாம் கேள்வி எழுப்புகிறவர்களாயும் நீதியை பேசுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். கடவுளுடைய நீதியை முன்னிட்டு நாம் உடல் பணியாற்றுகின்ற ஒரு ஒப்படைப்புள்ள பணியாளர்களாகவும் இருக்க வேண்டும். அதான் சீர்திருத்த திருநாளில் சொன்னேன். சீர்திருத்த பணி செய்கிறேன் என்ற பெயரிலே ஊழியர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பணியை, அது ஆசிரியர் திருப்பணியாக இருக்கலாம் அல்லது ஆயர் பணியாக இருக்கலாம். நான் திருச்சபைக்கு பணியாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாங்குகின்ற ஊதியத்திற்கு ஆசிரியர் பணியை செய்யாமலேயே நான் கடவுள் ஊழியர் செய்கிறேன் என்பது பாவம். அதே போல ஆயர் பணியிலே நான் திருச்சபையை சீர்திருத்தம் செய்ய வந்திருக்கிறேன் அல்லது நான் திருச்சபையை ஆட்சி செய்கின்ற நிர்வாகியாக வந்திருக்கிறேன் சொல்லிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற அந்த முதன்மை பணியை செய்யாமல் நான் சீர்திருத்தம் செய்கிறேன் என்று சொல்லி பெரிய புரட்சியாளராக இருக்கக்கூடாது. முதல் வேலை கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் திருச்சபை சீர்திருத்த பணி. அந்த திருச்சபை சீர்திருத்த பணி செய்ய வேண்டுமானால் முதலாவது கடவுளுடைய வார்த்தையை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். திருச்சபையுடைய ஒழுங்குகளையும் நம்முடைய அதிகாரம் என்ன, நம்முடைய வாய்ப்புகள் என்ன, எந்த அதிகாரத்தை எப்படி கனம் பண்ண வேண்டும், எதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த சட்ட ரீதியான அனுபவமும் அறிவும் நமக்கு தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக முழங்காலிலே நிற்க வேண்டும். முழங்காலிலே நின்று கடவுளிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வதே நம்முடைய நீதிக்கான போராட்டத்தினுடைய முதல் பணி. நாம் நீதிக்காக போராடுகிறோம் என்று சொல்லிவிட்டு கடவுளுடைய நீதியை இன்னதென்று அறியாமலே போராடினால் அது எனக்கு பல தோல்விகளையும் இழப்புகளையும் கொண்டு வரும். ஆனால் முதலாவது என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு நான் ஒப்பு கொடுத்து கடவுளுடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய அதிகாரம், கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வார்த்தை என்கின்ற அதிகாரத்தை உடையவராக நாம் இராமல் திருச்சபையிலோ இந்த சமூகத்தில் பெரிய புரட்சியெல்லாம் நாம் செய்துவிட முடியாது. புரட்சியாளர் என்பது வேறு, கலகக்காரர் என்பது வேறு. ஆனால் கம்யூனிஸ்ட பார்வையிலே கலகக்காரன் என்றால் கலகம் என்பதே அமைதிக்கான பணி. அமைதி பணி என்பது அப்படியே அடங்கி போவதல்ல, கேள்வி எழுப்ப வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி எழுப்ப வேண்டும். அதுதான் பகுத்தறிவு என்பது
தத்துவஞானி சாக்ரட்டிஸினுடைய சிந்தனை. ஆகவே ஒரு செயல், ஒரு நிகழ்ச்சியை குறித்து ஏன், எதற்கு, எப்படி என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். கண்மூடித்தனமாக அதிகாரத்தை கீழ்ப்படிவதும் தவறு, கண்மூடித்தனமாக அதிகாரத்தை எதிர்ப்பதும் தவறு. இந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளுடைய நற்செய்தி பகுதி உள்ளடக்கியிருக்கிறது. திருப்பாடலிலே நாம் கடவுளை நம்பி இருக்க வேண்டும் என்ற செய்தியை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைய முதல் அழைப்பு யாருக்கு, எந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கின்ற போது, யார் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் முதல்ல என்ற செய்தியும் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளுடைய பகுதி, முதல் உடன்படிக்கை பகுதியிலே 1 சாமுவேல் 2ஆம் பிரிவு 8 முதல் 16 வரை அடங்கிய அந்த பகுதியிலே பார்த்தோமானால், ஏலியினுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலின் மீது ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இறை மக்களுடைய நம்பிக்கையை, அவர்களுக்குள்ளாக இறை மக்களுக்குள்ளாக இருந்த இறை பற்று, அந்த இறை அச்சம், அந்த ஒழுங்கு, அந்த வழிபாட்டு முறைமை, இவையெல்லாம் இருக்கிறது இல்லையா, இவை எல்லாவற்றையும் கீழ்த்தரமான முறையிலே அதை அணுகுகின்ற ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். இறை மக்கள் கடவுளின் மீதும் கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதனுடைய அடையாளமாக பலிகளை கொண்டு வந்து ஆண்டுடைய திருமலையிலே படைத்தார்கள். நன்றி பலிகளை படைத்தார்கள். இப்படி லேவியர் நூலிலே பார்க்கமானால் 7 விதமான முக்கியமான பலிகள் குறித்து லேவியரிலே மோசே திருச்சட்டத்திலே எழுதி வைத்திருக்கிறார். குற்ற நிவாரண பலி, நன்றி செலுத்துகின்ற பலி, தோத்திர பலி. இப்படி இஸ்ரவேல் மக்கள் எருசலேமிலே வந்து, அல்லது கோவில் கட்டப்படாத அந்த காலத்திலே சீலோவிலும் பெயர் சபாவிலும் எங்கெல்லாம் ராமாவிலும் எங்கெல்லாம் உடன்படிக்கை பெற்று இருந்ததோ அங்கெல்லாம் அவர்கள் அந்த ஆண்டுக்குரிய அந்த 3 பண்டிகைகளை கொண்டாடுகின்ற போது பலிகளை செலுத்துவது அவருடைய வழக்கம். அப்படி பலி செலுத்துகின்ற போது அந்த பலி பொருட்களை, உணவு படைகள் இருக்கு இல்லையா, ஆட்டுக்குட்டி அல்லது கன்றுக்குட்டி, இவைகளை கொண்டு வந்து பலி செலுத்துகின்ற போது ஒரு ஆசாரியன் அந்த பலியை முதலாவது கடவுளுக்கு என்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். மக்களுடைய பிரதிநிதியாகவும் கடவுளுடைய பிரதிநிதியாகவும் இருந்து இடையீட்டாளராக. Priest is a intermediator. Priest is an intermediator between God and human beings, congregation. இப்போ கடவுளுக்கும் இறை மக்களுக்கும் இடையிலே இடையிட்டு பணி செய்கின்ற அந்த ஆசாரியன் கடவுளுடைய ஆழ்தன்மை, அந்த நேச்சர், கடவுளுடைய நேச்சர் என்ன, கிறிஸ்துவனுடைய மனநிலை, தாழ்மையும் பயபக்தியோடு கடவுள் எப்படி இறை மக்கள் மீது அன்பு செலுத்துகிறாரோ அந்த அன்பை பிரதிபலிக்கின்றவராக ஆசாரியர் இருக்க வேண்டும். ஆனால் அன்றைய ஆசாரியர்கள் கடவுளுக்கு பயப்படவில்லை. பயப்படாமல் மக்கள் செலுத்திய அந்த காணிக்கை, அந்த படையல், அந்த உணவு படையிலே சமைத்த பிறகுதான் அதில் என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஐக்கியம் என்பது பலி செலுத்துகின்ற அந்த குடும்பத்தின் மக்கள் ரத்தத்தை பலியாக கொடுத்துவிட்டு அந்த இறைச்சியை வந்து சமைப்பார்கள். சமைத்து அது அவர்களோடு வந்திருக்கின்ற உரிமை மக்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பார்கள். அதில் ஆசாரியரும் பங்கேற்கணும். அப்படி பங்கேற்க வேண்டிய ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க, பச்சை கறியாவே எனக்கு கொடுத்துரு, நான் எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், சமைச்சுக்கிறேன் சொல்லுகின்ற மிகப்பெரிய பாவத்தை செய்தார்கள். அவர்கள் இறையச்சம் உடையவராய் இராமல் உணவு பிரியர்களாக இருந்தார்கள். அவன் அந்த கரியாக பார்த்தாங்க தவிர இது கடவுளுக்கு மக்கள் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகின்ற வழியாகவும் நன்றி செலுத்துகின்ற வழியாகவும் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. இறை மக்களுடைய உணர்வை மதிக்கவே இல்லை. அதைத்தான் கடவுள் அறிவுறுத்தார். இறை மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத ஆசாரியர்களை கடவுள் தண்டிப்பார்.
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் என்பது இறை மக்கள் மீது அன்பு செலுத்துவதற்கும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்கள் கடவுளுக்கு ஏற்படுகின்ற அந்த வழிகளையும் அந்த வழிபாட்டையும் அங்கீகரித்து அதற்கு கடவுளின் பிரதிநிதியாக இருந்து கடவுளுடைய பெயராலே வாழ்த்துதலையும் அமைதியையும் அறிவிக்க வேண்டியதுதான் ஆசாரியனுடைய வேலை. ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். இறை மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதவர்களாக நடந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஆசாரியர்களாக இருந்தாலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் கடவுள் தண்டிப்பார் என்கின்ற செய்தியை இந்த பகுதி சொல்லுகிறது. கடவுளின் பார்வையிலே அருவருப்பான செயல்களை செய்யக்கூடாது. இறை மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் சர்வாதிகார போக்குடன் அல்லது ஆணவத்தோடும் செருக்கோடும் நடக்கக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம் என்பது கிறிஸ்துவின் மனநிலையோடு தாழ்மையான உள்ளத்தோடு என்னுடையதையும் இறை மக்களுக்காக அர்ப்பணம் செய்வதுதான் என்னுடைய பணியை தவிர இறை மக்களை சுரண்டி படைப்பதோ அவருடைய உணர்வுகளை மதிக்காமல் நடப்பதோ என்னுடைய அதிகாரத்தை அச்சுறுத்துவதற்கானதாக பயன்படுத்துவதோ கூடாது. ஓப்பனியும் பிணைகாசும் அப்படி செய்தார்கள். கடவுள் அவர்களை இல்பொருள் ஆக்கினார் என்பதை குறித்து 1 சாமுவேல் 3ஆம் பிரிவிலே சாமுவேலின் வழியாக ஏலிக்கு சொல்லப்பட்டு அது பின்னாலே நடந்தது என்பதை நாம் அங்கே படிக்க முடியும். நம்முடைய அதிகாரத்தை கிறிஸ்துவின் மனநிலையோடு நாம் பயன்படுத்த வேண்டும். கடவுளின் அதிகாரத்துக்கு என்னுடைய அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் ஆண்டவருடையது. அவரே பேராற்றல் மிக்கவர். அவரே அனைத்து அதிகாரங்களுக்கு ஊற்றும் காரணர். அனைத்து உலகத்தினுடைய படைப்பாளர். நான் அவருடைய படைப்பு. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இறை மக்களோடு இணைந்து அவரை ஆற்றல் படுத்துகின்ற ஒரு அதிகாரத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை ஆற்றல் படுத்துவதற்கானதாக பயன்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை ஒடுக்குவதற்கானதாக பயன்படுத்தக்கூடாது. அவர்களை சுரண்டுவதற்கானதாக பயன்படுத்தக்கூடாது. அவருடைய உணர்வுகளை சாகடிப்பதற்கானதாக பயன்படுத்தக்கூடாது. இதனாலுடைய திருமுக பகுதியில் திருத்துதனாகிய பவுல் சொல்லுகிற போது வயிறே அவர்களுடைய தெய்வம், நீங்கள் எங்களை போல் ஆகுங்கள், நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவை போல் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உணவு பிரிகிறாக இந்த உலகத்திலே வாழவில்லை. தம்முடைய உடலை இந்த உலகத்திற்கு உணவாக கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய மக்களுக்கு கற்பிக்கின்ற போது கூட அவளுக்கு அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுக்கின்ற போது கூட கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவளை அனுப்புகிறார். மீண்டும் அவளை தேடி வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் அவளை பார்த்து கேட்பார், நீங்கள் என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கல, என்னிடத்திலே உங்களுக்கு உணவு கிடைக்கும் தான் நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப வரீங்க, சோத்து பிரியராக இருக்கிறீங்க. அப்படி இருக்க கூடாது. இந்த உலகத்திலே மனித வாழ்விலே உணவு என்பது இந்த உடலுக்கான அடிப்படை தேவை என்பது கடவுளுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அதே நேரத்தில் உணவுக்கானவர்களாக மாத்திரமே நாம் வாழக்கூடாது. குறிப்பாய் திருப்பணியிலே இருக்கிறவர்கள் எல்லா விருதுகளும் நைட்டு நானும் நேரமாக பேசிக்கிறோம். திருச்சபையிலே என்ன செய்கிறோம், ஒரு விருந்து நடக்குதுன்னா இறை மக்களோடு உட்கார்ந்து ஆயர்கள் சாப்பிடுவதற்கு ஆயர்களுக்கு பிரச்சனை, மதிக்க மாட்டாங்க. என்ன மதிக்கணும், சாப்பாடு நேரத்தில் என்ன மதிக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, நமக்கும் சாப்பாடு போடணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல எனக்கு சிறப்பு முன்னுரிமை இருக்க வேண்டும் என்று உணவு பரிமாறுகின்ற இடத்துல எதிர்பார்த்தால் அதைவிட அசிங்கம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் முன்னிருக்கிற போது மக்களோடு மக்களாக பங்கேற்பது தான் உணவு ஐக்கியம். 2வது, உணவை பார்த்த உடனே வழிபாட்டையே மறந்து விடுகின்ற நிலைகளெல்லாம் இருக்கின்றன. ஆர்கெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல பார்த்தோன்னா என்ன நடக்கும், வழிபாடு நடந்து வெளியே பிரியாணி வித்துன்னு இருப்பாங்க. பிரியாணி வாசனையை பிரசங்கத்தையே மறந்துடுற நிலைமை கூட இருக்குது. மக்களும் பிரசங்கத்தில் கவனம் வைக்க மாட்டாங்க. எப்படா போய் பிரியாணியை
வாங்கி சாப்பிட நினைப்பாங்க. ஐயருக்கும் வாசனை மூக்க தொலைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்றத மறந்துடும். அது அல்ல, உணவு பிரியராக இராது. நீதிமொழிகளை போய் பார்த்தனா, உணவை பார்த்த உடனே உன் தொண்டையில் கத்தியை வை. அதன் பொருள் நான் கத்தி எடுத்து கீச்சிக்கிற அர்த்தம் இல்லை. உணவு பிரியராக இராது. பசிக்கு தான் உணவு. தொண்டை வரைக்கும் சாப்பிடுகின்றவனாக இருக்க கூடாது. அதிலே பல நீதி இருக்குது. தொண்டை வரைக்கும் சாப்பிட்றவனுக்கு என்ன அர்த்தம்? அடுத்தவனை பற்றி கவலை கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிறதா? எனக்கு பின்வருகிறவருக்கு இருக்கிறதா? விருந்துக்கு போனாங்க என்ன பண்ணுது? ஒரே நாட்டில் 2 கல்யாணம் நடந்தாங்க. அங்கே என்ன சாப்பாடு, இங்கே என்ன சாப்பாடு கேட்டுட்டு கல்யாணத்துக்கு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் சிக்கன் பிரியாணி, இந்த வீட்டில் ஒரு மட்டன் பிரியாணினா, வண்டியை மட்டன் பிரியாணி போகிற வீட்டுக்கு திருப்பி வராது சொல்லுகிற நிலைகள் இருக்கின்றன. உணவு பிரியராக இருக்கக்கூடாது. கடவுளின் திருப்பணியிலே இருக்கின்ற போது நாம் கடவுளுடைய வசனத்தையே உணவாக உட்கொள்ள வேண்டும். அதான் லுத்தருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாதிரி. ஏன் லுத்தர்னு சொல்றேன்? சும்மா சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, கடந்து போக முடியாது. தன் வாலிப நாட்களிலே கடவுளுக்காக வைராக்கியமாக இருந்து நோன்பு இருந்து தன் உடலை வருத்தி திருவசனத்தினாலே தன் ஆத்மாவை பலப்படுத்தி கொண்ட ஒரு அற்புதமான ஊழியர். பவுல் அப்படி இருந்தார். திருத்தூதுவர்கள் அப்படி இருந்தார். நெல்லை பிச்சு தின்ற அளவுக்கு சீடர்களுக்கு என்ன அவசியம் வேண்டிகிறது இல்ல? உண்மையா? ஆனவே உங்களுடைய சீடர்கள் கதிர்கள் என்ன பண்றாங்க? பிச்சு சாப்பிட்றாங்க. என்ன பொழுதுபோக்கு பிரிச்சுட்டு போனாங்களா? இல்லை, பசி. உண்மையாகவே அங்கே உணவு தேவை இருந்தது. அப்போ ஊழியத்திலே அவர்கள் இயேசுவோடு கண்ணும் கருத்துமா இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பசி இருந்திருக்கிறது. அதனால்தான் அந்த கதிர்களை போயிறார்கள். நம்ம கதிர்களை போய்ததை தான் பார்க்கிறோமே தவிர அவர்கள் பசியோடு தான் ஆண்டவரோடு பயணித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பரிணாமத்தில் கூர்ந்து கவனிப்பதில்லை. சீடர்கள் தன்னுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார்கள், நோன்பிருந்தார்கள், உடலை வருத்தினார்கள், ஊழியத்திற்காக இரவு பகல் பாராமல் ஓடினார்கள், உழைத்தார்கள். இன்னைக்கு அப்படி இல்லை. ஆயர் பணி என்பது கௌரவமான பணியாக ஆகிவிட்டது. திருச்சபைக்கு ஆயர் யாரு? கௌரவ தலைவர். எலெக்ஷன்லாம் கிடையாது. ஆர்டினேஷன் வாங்கியாச்சுன்னா அவரு கௌரவ தலைவர். நான் என்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் யாருக்கையும் போய் நீங்கள் என்ன சேர்மன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வச்சிருந்த சட்டம். அப்படி நினைக்கின்ற மனநிலை உடனாக திருச்சபையிலே ஆய்வுகள் இருக்கின்ற சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே பவுல் சொல்வது கிறிஸ்துவின் மனநிலை உடையவராக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தினார் அப்படி அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். எப்படி கிறிஸ்து அதிகாரத்தை பயன்படுத்தினார்? இப்ப சீடர் ஏரோதியருடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் ஆண்டவரை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? சீசருக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சீசரை மதிக்கிறியா இல்லையா என்ற கேள்வியை தான் அவர் என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. 2 விதமான குற்றச்சாட்டு. சிவில் கான்ஸ்டிடியூஷன், the law, the divine law and civil constitution. இதுதான் அங்க இருக்கிற கேள்வி. கடவுளுடைய சட்டத்தை மதிக்கிறியா இல்லை உலகத்தினுடைய சமூக ரீதியான அரசியல் சாசனத்துக்கு கீழ்ப்படுகிறியா என்பதை ட்விஸ்ட் வச்சு கேட்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் அல்லது ஆன்மீக நம்பிக்கையின்படி கடவுள் தான் அதிகாரமுடையவர். எனவே இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒரு புரட்சியாளராக பார்த்தார்கள், ரோமை அரசுக்கு எதிரானவராக பார்த்தார்கள். பரிசேயர்களும் எந்த ஏரோதின் கீழாக நம்ம கிராமத்தில் சொல்லுவோம்ல, நத்தி பழைக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்க நத்தி பழைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அடிமையாக இருந்து என்ன பண்ணுது, அடிபகுதியாக இருப்பது. இப்படிப்பட்ட சூழலே ஒரு அதிகாரத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு அதிகாரத்தில் தான் அவர் அண்டி கொடுப்பது. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னால இன்னைக்கு இருக்கிற முதல்வரை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசின மக்கள் எல்லாம்
இன்னைக்கு ஐயா வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலத்துக்கு ஏற்ப ஒரு பச்சோந்தியை போல மாறிக்கொள்ளுகின்ற மக்கள் இருக்கதான் செய்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய நியாயத்தை முன்னிட்டு எல்லா காலங்களிலும் நீதிக்காய்களும் இருக்கிறவர்களும் உள்ளனர். அப்படி இந்த ஏறுவதை நற்றி பிழைக்கின்ற இந்த பரிசேயர் கூட்டம் தங்களை தாங்களே புனிதராக காண்பித்துக் கொண்டு இயேசுவை குற்றப்படுத்தி அவரை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதற்கு தான் இங்க மாற்றி மாற்றி ஒவ்வொரு படையாக திரளாக மக்களை அனுப்பி அப்பப்போ இயேசுன்ற ஒரு குழுவை அனுப்புவது இயேசுடைய அதிசயத்தை பார்த்து வியந்து போவதற்கல்ல, எப்படியாவது குற்றப்படுத்தி கொலை செய்து விட வேண்டும், தங்களுடைய அதிகாரத்தை காத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் மத்தியிலே சீர்திருத்த சிந்தனையும் கடவுளுடைய உண்மையான அந்த இறை பற்றியும் கற்பிக்கின்ற வேலை செய்த இயேசுவை கொலை செய்வதே அதிகார வர்க்கத்தினுடைய எண்ணமாக இருந்தது. இன்றைக்கும் சமூகத்திலும் திருச்சபையிலும் அப்படி நியாயத்திற்காக போராடுகின்றவர்களை கொலை செய்வதற்கு அடிபருவிகளாக இருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அன்றைய பரிசேயர்களை போல இன்றைக்கும் தங்களை புனிதர்களாக காண்பித்துக் கொண்டு அதிகாரம்னாலே கண்ணை மூடிக்கிட்டு அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கின்ற செயல் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையதா இருக்கிறதா, இறை நீதி உடையதாக இருக்கிறதா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்திப்பது கிடையாது. இயேசுவை கொலை செய்ய வேண்டும், ஏரோதுவுக்கு உண்மையான விசுவாசியாக காண்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த வேலையை தான் பரிசேயர்களும் இந்த ஏரோதினுடைய அடியாட்களும் இணைந்து செய்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன தேவை? இப்போ ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா? நீ வரி செலுத்த போறியா இல்லையா? அப்போ ஆண்டவரை சொல்கிறார், ஒரு நாணயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அதற்கு பின்னால் இருக்கிற செய்தி அதிகமா. அப்போ உடனே அவன் நாணயத்தை எடுத்து வருகிறார். அவன் திருப்பியெல்லாம் கேட்டுருந்தான், ஏன் உங்கள்கிட்ட நாணயம் இல்லையா அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்டுடலாமா இல்லையா? கேட்கல. இயேசுவிடத்திலே நாணயம் இல்லை. இயேசு ஒரு நாள் பணத்தை கையாளவில்லை. அவருக்கு போதுமான அளவுக்கு சஃபிஷியண்டா காசு இல்லை, சர்ப்ளஸான அமௌண்ட் அவர்கிட்ட கிடையாது. அன்னைக்கு போவார், மக்களை சந்திப்பார், மக்கள் கொடுக்கிற கூட லட்சம் கொடுத்துட்டு மக்களுக்கு விடுதலை பணியை செய்துவிட்டு வருவார். ஒரு நாணயத்தை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்ன உடனே உன்னால் நாணயத்தை எடுத்துட்டு வர முடியல. ஆனா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட அந்த நாணயம் இருக்குதா? மக்கள்கிட்ட நாணயம் இருக்குதா இல்லையான்றதே உனக்கு தெரியல. நீ அதிகாரத்துக்கு அடிவகையா இருக்கிற உங்கள்கிட்ட எப்பவுமே பணம் புரண்டு கொண்டே இருக்குது. உன்னால வரி செலுத்த முடியும், மக்கள்கிட்ட இருக்கா? வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற மக்களுக்கு வருமானம் இருக்கிறதா? வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா? அவருடைய வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கு ஏதாவது செய்திருக்கிறீர்களா? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கும் எந்த விதமான பணிகளையும் செய்யாமல் நீங்கள் தசமபாகம் கொடு, வரி கொடு என்று கேட்பதற்கு மாத்திரம் நீங்கள் வரிது ஒட்டி கொண்டு வருகிறீர்களே என்பதை ஆண்டவர் இயேசு மறைமுகமாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறார். நான் வரி கட்டுறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் வரி கட்டாதவங்க மக்கள்கிட்ட வருமானம் இல்லை. வரி கேட்பதற்கு முன்பாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது செஞ்சிருக்கிறியா என்ற கேள்வியை கேட்பதற்கு இங்கே இந்த பகுதி நமக்கு அழைப்பு விடுகிறது. நம்ம பார்த்த உடனே ஆண்டவர் ஆமா ராயக்குடிய ராயனுக்கும் கடவுளுக்கும் செலுத்துகிறேன் என்று சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படியே பிளைனா போயிருக்கு. அதனுடைய செய்தி என்ன சொல்வது என்றால், கடவுளுடைய சாயலிலே நாம் இருக்கிறோம். நீ இந்த உலகத்தினுடைய பணத்தை உலகத்தின் அதிபதிக்கு கொடுத்துரு, நீ கடவுளுடைய சாயலில் இருக்கிறார். நீயே ஒரு நாணயம் தான். இந்த நாணயத்திற்குள்ளாக உருவாக்கப்பட்டிருப்பது, வடிவமைக்கப்பட்டிருப்பது கடவுளுடைய சாயல். எனவே உன்னை நீ கடவுளுக்கு கொடுத்து விட வேண்டும். அழிந்து போகின்ற இந்த நாணயம் அரசனுக்குரியது என்றால், அழியாத இந்த நாணயமாகிய மனித ஆன்மா, மனித உடல், மனித இதயம் என்பது ஆண்டவருக்கு உரியது. அவர் அதை உண்டாக்கினார்.
அவர் தம்முடைய சாயலில் அதை படைத்திருக்கிறார். எனவே அது ஆண்டவருக்குரியது என்பது ஆன்மீக சிந்தனை. சமூகவியல் பார்வை என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்கு நம்முடைய பொறுப்பாண்மை என்ன? வரியை மாத்திரம் கேட்கிற சந்தா கட்டுன்னு சொல்றோம், இல்லை தசமமாக கூட சொல்றோம், வீட்டுக்கு வாரத்துக்கு பணம் கூட சொல்றோம். இப்படி பலவிதமான காணிக்கைகளை கலர் கலரா கவர் அடிச்சு பிரிண்ட் வச்சு காணிக்கை கேட்கிறான். வேலை வாய்ப்பு கேட்க வந்தாங்க. என்ன ஒரு என்ன பாஸ்டேட் லீகல் மெம்பரா இருக்கிறியா, எத்தனை லீகல் உனக்கு பின்னால இருக்குது, இப்படியெல்லாம் திருச்சபையில் இருக்கின்ற அதிகாரம் கேள்வி கேட்கத்தான் செய்கிறது இல்லையா? அப்ப மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு எந்த பணியும் செய்யாமல் வரியையும் சந்தாவையும் வசூலிப்பது மாத்திரமே ஒரு ஆட்சியாளருடைய பணி கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது என்பது முதல்ல அதிகாரம்னா என்னன்னு முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்திற்குரிய பணியை நாம் செய்ய வேண்டும். சந்தா செலுத்துங்கள் என்று சொல்லுகின்ற ஆயர் என்னுடைய சபையில் இருக்கின்ற படித்திருக்கின்ற விசுவாசிகளுக்கு வேலை வாங்கி கொடுப்பதற்கு என்ன முயற்சி செய்திருக்கிறேன் அப்படின்ற கேள்வி எனக்கு நானே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இன்னொருவரோடு என்னை கேட்கிற அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கே உணர்வுள்ள இருதயம் இருந்தால் என் மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்கிட்ட போய் சந்தா கட்டணம் என்று சொல்லுவேன் நான் என்ற எண்ணம் நமக்குள்ளே, அவர்கிட்ட போய் தொடர்ந்து காணிக்கை கோயில் கட்டணும் என்று எப்படி கேட்பது என்ற எண்ணமும் ஒரு உள்ளுணர்வும் இருக்க வேண்டும். இது ஒரு சீர்திருத்த பார்வை. சரி, என்னிடத்துல எல்லாமே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம்? நான் ஆண்டவருக்காக உதாரணமா கொடுக்கணும். ஆலய கட்டுமான பணி சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. வேலூர் பேராயத்திலே போலீஸ் கல்லூரியிலே ஒரு வகுப்பறை கட்டுவதற்கு ஒரு இந்து மடத்தினுடைய துறவி பணம் கொடுத்து ஒரு வகுப்பறை கட்டியிருக்கிறார். அந்த வகுப்பறையை அவரே திறந்து வைக்கிறார். அதற்கு பத்திரிகை அடிக்கும்போது இந்த டிவைன் பிரசன்ஸ் ஆஃப் என்று எழுதியிருந்தார். அதெல்லாம் தவறான வார்த்தைகள் தான். கிறிஸ்தவம் மனித அதிகாரத்தை டிவைன் பிரசன்ஸ் என்று எழுதுவதும் மிகப்பெரிய பாவம். அதே வேளையிலே அதை கேள்வி எழுப்புகிறவர்கள் அந்த கல்லூரியில எத்தனை பேர் படிச்சிருக்கோம், இல்லை திருச்சபையில் எத்தனை பேர் வாழ்வு பெற்றிருக்கிறோம்? நான் வாழ்வு பெற்று என்னுடைய திருச்சபை நிறுவனத்துக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஆனா கேள்வி மட்டும் கேட்பேன்னா, யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதை கடவுள் அங்கீகரிப்பாரா? ஒரு இந்து மடாதிபதி வகுப்பறையை திறந்து வைத்ததை கேள்வி எழுப்புகிறனா, அதற்கு பணம் கொடுத்ததை என்ன பண்ணல, கேள்வி எழுப்பல. அது தவறு தானே இல்லையா? அப்போ நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன், எனக்கு நான் பெற்றுக்கொண்ட வாழ்விலிருந்து எதையாகிலும் என்னுடைய திருச்சபைக்காக, நான் வாழ்கின்ற சமூகத்திற்காக, அல்லது நான் என்னுடைய வாழ்வித்த அந்த நிறுவனத்திற்காக என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்கிறேன் என்று எந்த பங்களிப்பும் செய்யாமல் நான் கொடுக்கின்றவர்களை கேள்வி எழுப்புவதோ அல்லது நிர்வகிப்பவர்களை கேள்வி எழுப்புவதோ மிகப்பெரிய பாவம். அந்த புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும். நான் கொடுக்காமல் இந்த ஆலயம் எப்படி வரும்? நான் கொடுக்காமல் என்னுடைய திருச்சபை யார் கொடுப்பாங்க? எதிர் வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பாங்களா? எத்தனை முறை காணிக்கை கேட்டாலும் என்ன பண்றான்? அப்படி ஒரு செய்தி குரூப்ல போட்ட மாதிரியே தெரியாமல் கடந்து போகின்ற மனநிலை நமக்கு இருக்கிறது இல்லையா? யாராவது கொடுப்பாங்க நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற மனநிலை நமக்கும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா இது என்னாச்சு, அது என்னாச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு கேள்வி கேட்கிறவங்களும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப அதிகாரத்தை கேள்வி கேட்பதற்கு முன்பாக என்னுடைய பங்களிப்பை நான் செய்துவிட வேண்டும். என்னுடைய பங்களிப்பை நான் செய்யாமல் நான் அதிகாரத்தை கேள்வி கேட்டால் அங்கே எனக்கு தான் மூக்கு ஏற்படும். ஏன்னா நீ என்ன கொடுத்த அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணுவான்? வாய் மொழின்னு இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டே இருக்கும். அப்படி செய்தால் அந்த ஆட்சியாளர்கள் உண்மையாகவே தவறு செய்திருந்தாலும் கூட நம்மால் அதை தட்டி கேட்க முடியாது, சீர்திருத்தம் செய்ய முடியாது. நம்முடைய இயலாமை இன்னொருவர் அநீதி செய்வதற்கு காரணமாகிவிடும். சரிங்களா? அப்ப நான் என்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டேன்னா
நான் கேள்வி கேட்டேன்னா அங்கே நியாயமும் நடக்கும். பங்களிப்பு செய்யாமல் அங்கே ஒரு தவறு நடப்பதை வேடிக்கை பார்க்கின்ற சூழலுக்கு நாம் இருக்கக்கூடாது. ஆகவே ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். காணிக்கை என்பது ஏதோ இந்த மாதத்தினுடைய தசம்பாகத்தை அப்படியே எடுத்து ஒரு தனி நபர்கிட்ட கொடுத்து விடுறது அல்ல. எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கு போட்டே காணிக்கை கொள்ளலாம், ஒன்றும் சாமி வச்சுக்க மாட்டார். இந்த மாதத்தினுடைய வருமானத்தினுடைய 10 ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிறேன். திடீர்னு ஒரு ஊழியர் வந்திருக்காரு, திடீர்னு ஒரு ஏழை வந்திருக்கிறார், திடீர்னு கோயிலில் ஒரு தேவை, இவை எல்லாமே அந்த காணிக்கை தான். நிறைய மக்களுக்கு அதில் ஒரு கேள்வி இருக்கும். தசம்பாகத்தை போய் முதல்ல வச்சுட்டு அந்த மாதம் முழுசாக உண்மையாகவே தேவையை வருகின்றவர்களுக்கு இல்லை, இந்த மாதத்தினுடைய தசம்பாகத்தை வச்சுட்டு நான் இதுக்கு மேலே நான் காணி வைக்கிறாங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு போகின்ற நிலையிலே இன்னைக்கு நிறைய போதகர்கள் மக்களை அச்சுறுத்தி தசம்பாகத்தை வாங்கிட்டு போயிடறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு தசம்பாகத்தை முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்குமே கடவுளுடையது. அது ஏழைக்கு செய்திருக்கலாம், கால் வராதவங்க, கை வராதவங்க, பேச முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கையும் அந்த தசம்பாகத்துக்குள்ளே இருந்தது. ஆலய கட்டுமானம் அல்லது ஆலயத்தினுடைய தேவைகளுக்காக செலவிடுவது, அல்லது போதகர்கள் ஒரு தன்னார்வ ஊழியர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார், யாருக்கும் 4 பேருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார், இவை எல்லாமே அதற்குள்ளாக வரும். அதை புரிந்து கொள்வதற்கு இன்றைய நாளிலே பாடி நல்ல ஒரு கீர்த்தனை 230 கீர்த்தனை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, பாடலை பாடுகின்ற போது ராகத்தை மாத்திரம் கவனித்து விட்டு போகிறார். அதனுடைய கருப்பொருள் என்ன? ஆலய கட்டுமான பணி, திருச்சபையுடைய நிர்வாக பணிகள், எளிய மக்களுக்கு உதவி செய்வது, தேவையில் இருக்கிறவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப மெடுங்கா இருப்பாங்க, ஆனால் அடுத்த வேலை சாப்பாடு இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இருக்கிறார். நம்ம சகோதர சகோதரிகளே இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகளை, அதிகாரம் அல்லது செல்வம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை பகுத்தறிந்து ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கும், நமக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு அடுத்திருக்கின்ற அதிகாரங்களுக்கும் செலுத்த வேண்டியதை சரியாய் செலுத்த வேண்டிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. கடவுளுடைய அதிகாரத்தை எடுத்து மனிதனுக்கு கொடுக்கக்கூடாது. கடவுளுக்கு உரிய மாட்சியை மனிதருக்கு கொடுக்கக்கூடாது. கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும், மனிதருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் பேதர் சொல்லுகின்ற செய்தி. அரசு அதிகாரத்தை மதிக்க வேண்டும், கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகவே முன்னுரிமை, பிரையாரிட்டி என்பது கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டும். செகண்டரி என்பது இந்த சமூகத்தினுடைய அதிகாரங்கள், சமூகம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும். இவை ரெண்டும் ஒருமித்து செல்கின்ற போதுதான் இங்கே இறை அரசை நாம் முழுமையாக காண முடியும், அதிலே நாம் பங்கேற்க முடியும். ஆகவே மனித அதிகாரங்களை கண்டு அஞ்சுவதற்கு அல்ல, அதே வேளையிலே மனித அதிகாரங்களை எல்லா காலங்களிலும் உதாசீனப்படுத்திவிட்டு செல்வது அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நான் செம்மையாய் செய்து நிறைவேற்ற வேண்டும். மற்ற அதிகாரங்களை குறித்தல்ல, என்னுடைய அதிகாரத்திலே நான் சரியாக இருக்கிறேனா, அல்லது சர்வாதிகாரம் செய்கிறவனாக இருக்கிறேனா, மற்றவர்களை ஒடுக்குகிறவனாக இருக்கிறேனா, மற்றவர்களை சுரண்டுகிறவனாக இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்த்து அதை சீர்தூக்கி நெறிப்படுத்தி கிறிஸ்து இயேசுவின் மனங்களை உடையவர்களாக நடந்து கொள்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளோடு ஆண்டவரை ஒப்புக் கொடுப்போம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், சக மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் கொடுத்து நேர்த்தியான பற்றுறுதியை வெளிப்படுத்துவதற்கும், கிறிஸ்துவனுடைய சாயலை மனநிலையை வெளிப்படுத்துகிற மக்களாக இருப்பதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கடவுள் தாமே இந்த திருவாரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா ஆற்றல்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஊற்றாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளை, தாயும் தந்தைமானவரே, இப்பொழுது நீரைகளை உங்களுடைய திருவசனத்தினாலே ஆற்றல் படுத்திருக்கிறது, அதற்காக நன்றி செய்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாய்ப்புகள், செல்வங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கிறிஸ்துவை முன்னிட்டு உண்மையோடும் தாழ்மையோடும் பணிவோடும் செய்து நிறைவேற்றிடவும், எங்கள் சகோதர சகோதரி மீது எந்த நிலையிலும்
ஆண்டவரே, அடக்குமுறைகளை நடத்துகின்ற அதிகாரமுடையவர்களாய் இராமல், மற்றவருடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறவர்களாய் நாங்கள் இராமல், எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பொருளாதாரத்தை திருச்சபைக்கென்றும் சமூகத்திற்கென்றும் எங்களுக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிக்கென்றும் ஆண்டவருக்கு என்றும் நாங்கள் அதை பகிர்ந்தளித்து ஆண்டவரை உடைய திருமணம் நிறைவேற்றுகின்ற மக்களாக இருந்திடவும் ஆண்டவரை எங்களுக்கு நல்ல கிறிஸ்துவின் மனநிலையை தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒரு திருக்காரர்களாக ஒப்புவிக்கிறோம். வழிபாட்டில் பங்கேற்றுகின்ற அனைத்து மக்களையும் பொறுப்பெடுத்துள்ளோம். இந்த அருளை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்களுடைய நிறைவான மாற்றலும் ஆசியும் நிறைந்து பெருக வேண்டுமா இடத்தில் கொண்டாடுவோம். எல்லா துதி கணம் மாட்சிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று எங்கள் திருவாரூர் குற்ற செயல்கள் நாம் மனிதன் போல என் பாவற்றலை எழுதுவோம். என் சோதனை உட்பட நாம் தீவிலிருந்து என் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் முறையிலே. ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாக கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்தியுடன் இருக்கும் ஐக்கியம் வாழ்ந்து இன்று இன்றும் எல்லா காரணம் அனைவரும் நீடித்து வைத்திருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆவியோடும் இருப்பாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். 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 நிறைவு ஜெபம் செய்வோம். ஜெபத்திற்கு முன்பு தெய்வ ஆசீர்வாதத்தை என்ற பாடலை பாடுவோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தோமை மனதார சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையை நல்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பரப்பட்டு சன்மார்க்கத்தில் வீழ்த்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேலையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று உண்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடு பணியாரை அனுப்பும். வார்த்தை ஏனோ அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. எப்போதுமை தேடி வந்து மனதார போற்றியோ. மோட்சலோகத்தை கரித்து உம்மை வாழ்த்தி பாடுவோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் தோதரும்.